இங்க ஒரு பொண்ணு சில பேர் கடத்திட்டு வந்துட்டு இறந்து போனவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பையன் இறந்து போல உயிரோட தான் இருக்கிறான்னு. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாம அந்த பொண்ணு எப்படியாச்சும் தன்னுடைய ஹஸ்பண்டை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு காப்பாத்துறா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு வேலைக்கார பாட்டி அந்த பொண்ணோட சாப்பாட்டுல கொஞ்சம் விஷத்தை கலக்குறாங்க. அந்த பொண்ணு அதை கண்டுபிடிச்சு அந்த வேலைக்கார பாட்டிக்கே அதை ஊட்டி விடுறா. ஆனா அந்த பாட்டி எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தடுத்தோம். அந்த பொண்ணு எப்படியோ அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பாடை எடுத்துட்டு வந்துட்டு ஊட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டி விட ஆரம்பிக்கிறா. ஆனா அவங்க அதெல்லாம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவ ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு சொல்றா, நான் உங்களை எப்படியாச்சும் காப்பாத்துறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க விலை உயர்ந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு அந்த அவ ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கறா, இந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் நான் விற்கட்டுமான்னு. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் சரின்னு சொல்லி ஓகே சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த எல்லா பொருளையும் கொண்டு போயிட்டு விற்க ஆரம்பிக்கிறா. வித்த கொஞ்ச நேரத்திலேயே நிறைய காசு அந்த பொண்ணுக்கு கிடைக்குது. நிறைய பேர் வாங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து அந்த பொண்ணுக்கு இன்னும் சந்தோஷம் தாங்க முடியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நிறைய காசு வர ஆரம்பிச்சுது. அதை வச்சு அவங்க ஹஸ்பண்டை குணப்படுத்திட்டா.